எங்கெங்கேயோ போயிட்டுருக்குங்கிற மாதிரி தான் ஆஹா கல்யாணம் சீரியல் கதையில் வந்து இப்போ ஒரு மாதிரி ஜாலியாக ஃபில்லர்ஸ் வச்சு ஓட்டலான்னு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரபா, அனாமிகா, விஜய் இந்த முக்கோண காதல் கதை தான் வைக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் வருண்னு ஒருத்தரை காமிச்சு ரொம்ப நல்லவராக இருந்து அவர் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் தான் வந்து பிரபாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு காமிச்சிக்கிறாங்க. ஆனால் வந்து அவரை பலிகடா ஆக்க போகிறாங்கன்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா வந்து இன்னுமே பிரபாவுடைய மனசில் விஜய் தான் இருக்கார். ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னமும் ஆண்டாண்டு காலமாக இந்த சீரியல் ஆரம்பிச்சது சூர்யாவும் மகாவும் ஒன்று சேருவாங்க, ஒன்று சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்குள்ளே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுறது, இன்னொருத்தர் தள்ளி போகிறது, கெஞ்சுறது, மிஞ்சுறது, இதை வச்சே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கதை ஒரு பக்கம்னா ஐஸ்வர்யா திடீர்னு வந்து தத்தெடுத்ததுனால கோவப்படுறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி மேலே இன்னும் கோவப்பட்டுட்டே திரியிறாங்க. அது ஒரு ட்ராக் ஓடுது. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரபாவை அரெஸ்ட் பண்ணி வீடுக்கு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் பிரபாவுக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. அதனால வந்து இவங்க வந்து இப்போ விஜய் வந்து வேணும்னே அனாமிகாவை போட்டு அடியன்னு அடித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த பொய் புகாரை பற்றி இப்போ பேச ஆரம்பித்து அந்த பொய் புகாரை வாபஸ் வாங்குறது அனாமிகா தான் பண்ணணும். அப்படின்னா இந்த புகாரை சீக்கிரம் வாபஸ் வாங்கி என் தங்கச்சியை வெளில கூட்டினா தான் உண்டு, இல்லை அப்படின்னா வந்து கல்யாணமே நின்று போயிடுங்கிற மாதிரி நிலமை. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக அனாமிகா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அழகி இந்த வீட்டை விட்டே போனால் மட்டும்தான் நான் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்குவேன்னு சொல்ல போகிறாங்க. இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்துக்கு ஆனால் அந்த கேஸை உடைக்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ விஷயத்தை பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு லாஜிக்கை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், ஏதாச்சும் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவோம் அப்படின்னு மட்டும் கொண்டு போகிறாங்கன்னு மட்டும் நமக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த புது ஒரு ட்விஸ்ட்டை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.